ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷனோட பார்ட் 8 தான் பார்க்க போகிறோம். இந்த பார்ட் 8 நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா அதே ஐ ஆஃப் என்ட்ரு மேக் பண்ணி ஸ்ட்ராங் ஹோல்டு கண்டுபிடிக்க போகிறோம். என்னடா சொல்கிறேன் அப்படின்னு, ஸ்ட்ராங் ஹோல்டு அதுக்குள்ளேயும் கண்டுபிடிக்க முடியா அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆமாம் கைஸ், ஓகே கைஸ், இப்போ நாங்கள் கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் ஒன்று சொல்லிக்கிறேன், ஸ்ட்ராங் ஹோல்டு கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் கேமை. இப்போ ஐ ஆஃப் என்ட்ரு பண்ணலாம். பார்த்தீங்களா, நான் வந்து இதை வந்து பாக்கெட்டில் இருக்க ஜாவா அடிச்ச மாதிரி மாற்றிட்டேன். அது வந்து ஒரு கிளாசிக்னு ஒரு மோட்ரு அப்படிலாம் சொல்கிறேன். சரி ஓகே, இப்போ நான் வந்து ஐ ஆஃப் என்ட்ரு பண்ணுறதுக்கு 11 என்ட்ரு பேர்ல் 5 பிளேசிங் அடிச்சு வச்சோம்ல, அது வேணும். இந்த பிளேசிங் பவுடர் ஒன்று இது என்ன எடுக்க ரெடி, இது எடுத்துக்கோ. ஓகே, இது எடுத்து வச்சாச்சா. இப்போ நம்ம போய் இது பண்ண ஆரம்பிச்சிடலாம். பிளேஸ் பவுடர் பண்ணணும். முதல்ல 10 பிளேஸ் பவுடர், 1 5 7 9 11 இருக்குது. ஓகே, இப்போ வந்து ஐ ஆஃப் என்டர் பண்ணணும். இங்கே பாருங்களேன், கீழே இருக்குது 11 ஐ ஆஃப் என்டர் பண்ணணும். 1 2 3 4 5 6. ஓகே, எடுத்துக்கோ. ஓகே, பண்ணியாச்சு கைஸ். இதுதான் ஐ ஆஃப் என்டர். இங்கே இருக்கே, இங்கே இருக்கா. ஓகே, எடுத்துக்கிட்டாச்சு. சரி, இப்போ நம்ம வந்து எண்டு இதை தேடி போகிறோம். ஒரு போட் எடுத்துக்கோங்க. போட் இதுக்குள்ளே வச்சேனா இங்கே இருக்குது. ஓகே, இந்த போட்டை இங்கே வந்து எடுத்து இந்த ஆக்ஸு இங்கே வச்சிரு. ஓகே, வேறு ஏதாவது பொருள் எடுத்துக்கலாமா? இது இருக்குது, ப்ரெட் இருக்குது. எங்கேருந்து முதல்ல சாப்பாடு எடுத்து போயிடலாம். வந்துருச்சு. இங்கே பொட்டேட்டோ வேக வச்சுக்கிட்டு இருந்தேன் நான். சரி விட, அது இங்கே இது போதும் நம்மளுக்கு. ஓகே, எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ வந்து இந்த ரா பொட்டேட்டோ இங்கே வச்சுருவோம். சரி ஓகே, கூட குக்குடு பொட்டேட்டோங்கடா. போயிடா குக்குடு பொட்டேட்டோ சாப்பிடுறியா? ஐயோ, இப்போன்னு பார்த்து நைட் ஆகுது. சரி, நான் தூக்கிட்டு வரேன். சரி, ஐ ஆஃப் என்ட்ரு மேக் பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த ஸ்ட்ராங் ஹோல்டு எவ்வளோ தூரத்தில் இருக்கும், எந்த எல்லையில் இருக்குமோ தெரியாது. ரொம்ப கஷ்டம் தேடுறது. சரி, இப்போ வாங்க கைஸ் போய் தேட ஆரம்பிச்சிடுவோம். முதல்ல ஃபஸ்ட்டு வேலை என்னன்னா, போய் அதை கண்டுபிடிக்கணும். அதுதான் வேலை. கைஸ் வந்து உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இப்போ வந்து விபின் மாதரா கேமிங் என் கூட இருக்காரு. அதுக்கப்புறம் சத்யகுமார் என் பக்கத்தில் தான் இருக்காரு. ஹலோ கைஸ், நான் தான் கேமிங். ஹாய் ப்ரோஸ். சரி ஓகே, நம்ம ஐ ஆஃப் என்ட்ரு தூக்கி போட்டு பார்ப்போம் எந்த சைடு போகுதுன்னு. போகுது கீழே வந்துரு. இங்கே கீழே வந்துருச்சு கைஸ். எடுத்துருத கீழே எடுத்துருவோம் அதை. ஓகே, எடுத்தாச்சு. அப்போ இந்த திசை தான் நம்ம போகணும்னு நினைக்கிறேன். அந்த வந்து ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்க பகுதிக்கு போகணும்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் விபின் மாதரா கேமிங் தெரியுமோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். அப்படியே லைக்கும் பண்ணிடுங்க. ஆமாங்க, கமெண்ட்டும் பண்ணிடுங்க. எல்லாமே பண்ணிடுங்க. ஷேர் பண்ணிடுங்க. எல்லாம் சரி, என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிடுங்க. சரி கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து அந்த கப்பலில் வந்து நம்ம பயணத்தை ஆரம்பிச்சிருவோம். என் கப்பல் கிஷி தான் சாயிடுச்சு. மாங்கோட ஓடுறது அந்த கப்பல். சரி, இப்போ வந்து அது எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு எனக்கு சத்தியமாக சொல்ல தெரியாது. -1000 கூட போகலாம். இன்னும் போய்கிட்டே இருக்கணும். அங்கே தூரமாக போய் தூக்கி போட்டு பார்ப்போம் அந்த சைடு. இல்லை வேணாம், அங்கே மரமாக இருக்குது. தூரமாக போய் கைஸ் இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. கீழேருந்து ஏதாவது ஸ்குட்டிக்கிட்டு வந்து நம்ம மண்டையை கவிர போகுதுன்னா பயமாக இருக்குது எனக்கு. சரி கைஸ், நான் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். குறிப்பிட்ட தூரம்? ஆமாம். ஸோ கைஸ், இப்போ வந்து விபின் மாதரா கேமிங் சத்தியம் போயிட்டாங்க. சரி, இப்போ வந்து நம்ம தூக்கி போட்டு பார்ப்போம். தூக்கி போட்டேன். இங்கே நேராக போகுது கைஸ். நேராக போய் இங்கே விழுந்துருது. சரி, இது விழுந்துருதா? ஓகே, சரி, இப்படியே தான் நம்ம நேராக போகணும்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே, வாங்க போவோம். பாருங்களா, இந்த மாடு பார்த்தீங்களா எவ்வளோ அழகு இருக்கு. சரி ஓகே, வாங்க போவோம். அதை பற்றி ஒன்று இருக்கு. இப்படி தானே போகணும். ஓகே, இப்படி தான் போகணும். பசிக்குதா? சாப்பிட்றா தம்பி. உனக்கு வந்து எல்லாம் சாப்பிட்றா. ஓகே, வாங்க கைஸ் போவோம். இங்கே தூரமாக போய் இருங்க. இங்கே தூக்கி போட்டு பார்ப்போமா? இப்படி போகுது. இங்கே இந்த சைடு தான் போகுது, இந்த டைரெக்ஷனில் தான் போகுது. ஐயோ, அது வெடிச்சிருச்சுங்க. இனிமேல் அது வந்து வராது. அதுக்கப்புறம் நான் பில்லிங் நம்ம எப்படி சண்டை போட்டு என்டர் ட்ராகன் ஃபைட்லாம் கொஞ்சம் நாள் ஆகும். ஒரு 3 வாரம் கிட்ட வரும். ஓகே, இருங்க. இங்கேயும் இப்போ போட்டை போட்டு போனீங்களா? போட்டையா தம்பி? போட்டு இருக்கா? சரி ஓகே, போட்டை இங்கே போடுறா. போட்டியா? யார் அதை போட்டு மேலே? போங்க போகலாம்.
ஸ்குவிட்டு நம்ம அந்த ஸ்குவிட்டெல்லாம் வந்து கீழே வருவான், ஏன்னா வந்து மண்டையை உடச்சிட்டு போயிடலாம் போயிடுவானுங்க. இதெல்லாம் நம்பவே கூடாது. பக்கத்தில் இங்கே ஒரு வில்லேஜ் இருக்கும் கைஸ், இருங்க அது நைட் ஆகிறதுக்குள்ளே போகணும் கைஸ், இல்லைன்னா நம்மளை ஏதாவது பண்ணி விட்ருவானுங்க. சரிங்க, இந்த சைடு வந்துச்சு. என் பக்கத்தில் வில்லேஜ் இருக்குது, நம்ம வந்து நைட் ஆகிடுச்சுன்னா தூங்கிட்டு கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? இருங்க கைஸ், ஓடுறா 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 ஓடுறா. அவ்வளோதான். சரி கைஸ் போவோம் கைஸ். சரி இங்கே தூக்கி போடணும், தூக்கி போடணும், தூக்கி போட்டேன். போகுது இப்படி போகுது, நேரம் இப்படி போகுது இந்த டைரக்ஷன். கைஸ் இதுவும் வெடிச்சிருச்சு கைஸ். சரி ஓகே கைஸ், இந்த டைரக்ஷனில் நம்ம போகணும். இப்போ நம்ம இந்த டைரக்ஷனில் தான் போகணும் கைஸ். அந்த வில்லேஜ் இருக்க சைடு தான் கைஸ் இந்த டைரக்ஷன் போகுது. ஒருவேளை அந்த வில்லேஜ்கிட்ட தான் அந்த ஸ்ட்ராங் ஹோல்ட் இருக்கோ? ஏ தம்பி, அங்கே இருந்தால் நல்லதாக போயிருண்டா. அங்கே நல்ல பக்கத்தில் போகணும் வந்துருப்பேன். இருங்க 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 போட 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 இப்படி போட. இப்படியே தான் போச்சு அது நேரம். போட 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 தம்பி, போட தம்பி. ஓகே, அப்படி காணா போயிடும் கைஸ் இந்த மாதிரி. ஐயோ இருட்டாகுது கைஸ். இருங்க, பக்கத்தில் வில்லேஜ் இருக்கா? இருக்கும் கைஸ், பக்கத்துலேயே இருக்கும் கைஸ், எனக்கு தெரியும் கைஸ். இந்த சைடாக தான் கைஸ் இருந்துச்சு வில்லேஜ், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. கண்டுபிடிச்சிட்டேன் பார்த்தீங்களா வில்லேஜு. ஓகே, அங்கே போய் ஒன்று தூக்கி போட்டு பார்ப்போம். எங்கே லேக் அடிக்குது ஃபோனு. சரி ஓகே, ஆனால் வில்லேஜ் அடுத்து அந்த அயன் காலம் மண்டையை வந்து நம்மளை ஏன்டா ஏன் என்னோட தலைவன் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வந்தாலும் வந்துடுவான். அவன் விடுங்க, சண்டைக்கு வரான். சரி விடுங்க. சரி ஐயோ இருங்க இருங்க, தூங்கிடலாம் கைஸ். போய் தூங்கிட்டு ஐயா கதை மூடி தூங்குதல்ல. சரி வந்துடு. அண்ணன் தூங்கிட்டு இருக்கேன், அண்ணன் தூங்க வரேன்ல, அண்ணன் முன்னாடி காலை போட்டு படுத்து கிடக்குறேன். அண்ணன்னா ஒரு பயம் இருக்கணும் சரியா? போட்டு பார்ப்போம். போடுறா, தூக்கி போட்டேன், நேராக போகுது. கீழே கீழே தான் வந்துச்சாங்க. இப்படி தான் போகுது நேரம். சரி வாங்க நம்ம இப்படியே போவோம். இங்கே போனு எதுவும் இருக்கு. சரி எடுத்து போ 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 வேகமாக போ. அந்த 1000 சைடு தான் எங்கேயாவது இருக்கும், எனக்கு நல்லா தெரியுது. இப்போயே நல்லா பார்த்தாவே நல்லா புரியுது. இருங்க, நல்லா தெரியுது. ஓகே, தூக்கி போடுங்க. போ ஓடுறா ஓடுறா ஓடுறா. மறுபடியும் இங்கே தூக்கி போட்டு பார்ப்போம். எங்கே போகுது? ஏன் அங்கிட்டு போகுது? 2 போட்டேனாடா. இப்போ இங்கே ஒன்று போட்டு பார்ப்போம். நேராக போகுது. இது வந்துருச்சு. ப்ளீஸ் அடியில் தான் இருக்கா ஸ்டாம்ப் போல்டு. தம்பி அடியில் தான் இருக்கோ? ப்ளீஸ் எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ளீஸ். இல்லை இங்கே தான் கீழே விழுவுது, இருந்தாலும் இருக்குமே. தோண்டிக்கிட்டே போகிறேன். தோண்டிக்கிட்டே போகிறேன். இல்லைடா இந்த சைடு இல்லைடா. இல்லைங்க இங்கே போயிடலாம் மேலே. இங்கே கிடையாது இது. சரி ஓகே, இருங்க மேலே போவோம். அந்த சைடு தான் எங்கேயோ காட்டுது, எங்கன்னு தான் தெரில, எங்கிட்ட காட்டுது. இருங்க, நான் இப்போ நல்லா தேடணும். இதுதான் இவ்வளோ வேலைக்கு ஆகாது ப்ளீஸ், ஏன்னா அதை கண்டுபிடிக்கிறது அவ்வளோ சுலபமான விஷயம். இது வில்லேஜுக்கு பக்கத்தில் தான் இருக்குமோ? டே தம்பி, இன்னும் புரியலடா. இருங்கடா, போதுங்க, நேராக போகுது. அங்கே இப்படி இங்கே கீழே வந்துடுது. அப்போ அந்த வில்லேஜ் சைடு தாங்க போகுது. ஆனால் 4ஆ? தம்பி இங்கே வந்துச்சுடா. இன்னொன்று எங்கடா? கைஸ் 6 தான் கைஸ் இருக்கு. டே தம்பி, ஐயோ இருங்க கைஸ், இப்படியே நேராக போவோம். கிரீப்பர் வெடிச்சு விட்டுருக்கான்னு நினைக்கிறேன். இப்போ சாப்பிட்றோம். ஓகே சாப்பிட்டேன். எப்படி போகுது? மரத்து மேலே வந்துச்சுடா.
ஓகே கைஸ், இப்போ நான் இப்படி போகணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அயன் காலம் பாருங்க, நல்லா அடி வாங்கிட்டு மூஞ்சியே பார்க்க ஒரு மாதிரி இருக்கு. சரிங்க போவோம். போடா போடா. ஐயோ டே தம்பி இருங்கடா. போவோம் கைஸ். கைஸ் இந்த சைடு தான் நினைக்கிறேன் கைஸ். இது கேவ் மாதிரி ஒன்று பார்த்தேன். எங்கிட்டா போகுது? எங்கே போகுது? சரி விழுதா? சரி இப்போ இங்கே தூக்கி போட்டு பார்ப்போம். இங்கே வந்து தூக்கி போட்டு பார்ப்போம். நான் இப்படி நேராக போகுது. எங்கடா இருக்கு? ஏன்டா படுத்துறீங்க? மேலே போய் விழுது கைஸ். மேலே தான் இருக்காங்க. ஆமாம் கைஸ். என்ன அங்கே போகுது? அங்கே மேலே வந்துச்சுங்க. போடுற போட இங்கே போச்சா? இருங்க மேலே மேலே ஏறாளே. ஏன்டா? எங்க நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ் கொஞ்ச நேரம் கழிச்சு. கைஸ் கைஸ் இதுக்குள்ளே விழுந்துருச்சு கைஸ். இதுக்குள்ளே போய் எப்படா கைஸ் இதுக்குள்ளே போயிடுச்சு. இப்போ கண்டுபிடிச்சேன் நான். இருறா இது இருறா. ஐயோ இருறா சோம்பி எக்ஸ் இருறா கைஸ். இதுக்குள்ளே வர போய் விழுந்துருச்சு கைஸ். நீங்கள் நேரம் தோண்டிட்டே போவோம் கைஸ். உள்ளார போய் விழுந்துருச்சு. ஒருவேளை உள்ளார தான் இருக்கோ? 3 என்ட்ரு ஐஆஃப்ன்றது தான் இருக்கு இப்போ என்கிட்ட. அயன் பேஸ் உடச்சிட்டு போயிடுவாங்க கைஸ். ஒரு வழி இல்லை. உள்ளார போய் விழுந்துருச்சு கைஸ். எப்படின்னு தெரில. ஏன்னா கைஸ் ஸ்டேட்டிக் பண்ணிட்டு போயிடுறாங்க. என்னடா அது தம்பி? ஏன்னா டக்கு டக்குன்னு உடஞ்சிக்கிறோம் கைஸ். உள்ளார தான் கைஸ் போய் உடஞ்சிச்சு. என்னடா அது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க கைஸ்? கைஸ் தாங்கோல்டு கைஸ். கைஸ் கிடச்சிருச்சு கைஸ். தாங்கோல்டு கைஸ். கைஸ் போடா போடா தம்பி. போடா குண்டு போயிட போடா குண்டு. ஐயோ மாப்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இங்கே. போடா போடா அறிய போடா. ஸ்குவாட் இருக்கு. ஃபில்டர் பண்ணிடுங்க. அதான் கைஸ். கைஸ் எல்லாரும் கமெண்ட்ல செக்ஷனில் போடுங்க கைஸ். ஸ்ட்ராங் ஹோல்டை கண்டுபிடித்த மாங்கேம். ஜஸ்ட்ரா போடா. வயன் கேக்ஸ் இருக்குது எடுத்துக்கலாம். பிளட் இருக்குது எடுத்துக்கலாம். ஒன்றும் தேவையில்ல கைஸ். கைஸ் கிடச்சிருச்சு கைஸ். அதை ரீஸ் பண்ணுற. உடச்சு விட்றா கைஸ். இதுதான் கைஸ். கைஸ் இது வந்து 1 2 3 4 5 6 லாபத்தில் விட்டாங்க கைஸ். என்ன அட பாவி. நான் நல்லா இருப்பியாடா டேய். கைஸ் என்ன கைஸ் இது? சரி விடுங்க, நம்ம எப்படியோ கண்டுபிடிச்சிட்டோம். அதுவே எனக்கு பெரிய ஒரு இது. ரொம்ப கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே கைஸ் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டோம் கைஸ். சரி அடுத்த பாட்டில் நம்ம வந்து பார்க்கலாம். எங்கே அங்கே ஓகே இங்கே ஒரு ஐஆஃப் இருக்குது எடுத்துடாது. எங்கேயோ நான் ஸ்டேட்டிக் பண்ணிட்டே போனேன் கைஸ். இருங்க அது எங்கேன்னு தெரில. எங்கேயோ நான் ஸ்டேட்டிக் பண்ணிட்டு போனேன். இப்படி இங்கே இருக்கா? இங்கே நினைக்கிறேன். இங்கே இல்லைடா. எங்கேயோ ஸ்டேட்டிக் பண்ணிட்டு போனேன்டா. எங்கடா எங்கேயோ ஸ்டேட்டிக் பண்ணிட்டு போனேன் கைஸ் நான். டேய் தம்பி அலைய விடாதீங்கடா. எங்கடா சொல்லுங்கடா. சொல்றா தயவு செய்து சொல்றா. இங்கே தானா? ஆமாம் கைஸ் இங்கே தான் கைஸ். இங்கே ஒரு பெரிய ஒரு மார்க் மாதிரி நம்ம போட்டு வைக்கணும் கைஸ். இப்போ என்ன பண்ணுறதுன்னா இப்படி இங்கே நேராக இப்படி ஒரு இதை போட்டு வைங்க. ஏன்னா இதுதான் நம்மளோட அடையாளம். புரியுதா? இதுதான் நம்ம அடையாளம். இங்கே தான் நம்ம வந்திருக்கோன்ட்டு அதுக்கும் தெரியணும்ல. அதுக்கு தான் அது ஒரு அடையாளம் நம்மளுக்கு. இங்கே தான் வந்து அந்த இங்கே இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடையாளம் தான். சரி ஓகே கீழே கொஞ்சம் தண்ணி அடப்பாவி கற்றுட்டேன். சரி விடுங்க. சரி ஓகே கைஸ் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு அது போதும். எனக்கு இதுவே ஒரு பெரிய ஒரு இது கண்டுபிடிச்சிட்டேன். சரி ஓகே கைஸ். இது ஒன்றும் அவ்வளோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தான் நினச்சேன். பாருங்க அங்கே இருக்குது பார்த்தீங்களா? சரி ஓகே கைஸ் நான் இப்போ வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ்.
கைஸ் எப்படியோ எப்படியோ உள்ள வந்துட்டேன் வீட்டுக்கு. எவ்வளோ நேரம் கைஸ், செம்ம தலைவலி ஆயிடுச்சு கைஸ் இந்த தாட்டி. கைஸ் இப்போ வந்து ஆடுக்கும் மாடுக்கும் சாப்பாடு கொடுக்கணும் கைஸ். முதல்ல நம்ம தலைவனுக்கு கொடுத்துருவோம். நம்ம தலைவன் கொஞ்சம் ராட்டல் ஃப்ரெஷ் சாப்பிட்டே உயிர் வாழுவான். தம்பி சாப்பிட்றான். சரி ஓகே சரி ஓகே நம்ம மாடுக்கும் ஆடுக்கும் ஃபீடை கொடுப்போம். தம்பிங்களா வாங்கடா டே, எல்லாம் முட்டிட்டு வாங்க. பார்த்தீங்களா எப்படி எவ்வளோ நம்மளோட வளர்ச்சி வந்து எவ்வளோ முன்பெற்றுருக்குது பாருங்கள். நீ வந்து இங்கே போகிறதுல கம்பே உடச்சிக்கிட்டு வந்துடும் போல், அப்படி இருக்குது பாருங்க. அது கொடுத்தாச்சாடா? நீ தம்பி எப்படி சாப்பிட்றான்? சரி வாங்க மாடு கொடுப்போம். தம்பிங்களா வாங்கடா சாப்பிடுங்கடா. அப்படியாடா நீ அப்படியே நீ சாப்பிடு. சூடு குளிச்சு தச்சுதான். சரி ஓகே கைஸ், சாப்பிட்றீங்களா? தம்பி சாப்பிட்றியாடா நீ? சாப்பிடு. ஓகே நல்லா வளர்ந்துருவாங்க. பார்த்தீங்களா ஆடு ஃபார்ம் தான் கைஸ். முட்டிக்கிட்டு வரேன். இங்கே சாப்பாடு எனக்கு வேணும்டா, எனக்கு வேணும், எனக்கு தாடா சாப்பாடு அப்படின்னு சொல்லுறாங்க. சரி ஓகே கைஸ், நம்ம வந்து சாப்பாடு கொடுத்தாச்சு. ஓகே இந்த வீடியோ பார்த்துக்கணும்னா ரொம்ப ரொம்ப ஐயோ கதவு திறந்துருக்குங்களா? உள்ளே தம்பி கைஸ், இந்த க்ரீப்பர் பையன் இங்கே தான் கைஸ் இருக்கிறான். எப்போ போவான்னு தெரியல. நான் மேலே போனால் அவன் போயிடுவான்னு நினைக்கிறேன். தம்பி போயிட்டியா? இங்கேயே நிற்கிறானே. சரி நான் போயிட்டான் விடுங்க. அவனும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. அடிச்சு விட்டா அவெல்லாம் செத்து போயிடுவான். சரி ஓகே கைஸ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கைஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. ஓகே அடுத்த வீடியோ சந்திக்கலாமா? ஓகே பாய் கைஸ். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு எண்டர் டிராகன் ஃபைட்டுக்கு எல்லோரும் ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஓகே பாய் காய்ஸ், பாய் 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 காய்ஸ்.